இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு மசால் பூரி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. வாங்க ட்ரை பண்ணிடலாம். இதுக்காக ஒரு 150 கிராம் பட்டாணியை முதல் நாள் நைட்டே வாஷ் பண்ணி நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். மார்னிங் ஒரு 8 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா எடுத்துகிட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த மசாலா பேஸ்ட் வந்து ஊற்றிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த மசாலா பட்டாணி மசாலாவையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ரெடிமேட் பூரி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஆயிலில் மிதமான சூட்டில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கார்ன்ஃப்ளேக்ஸும் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம் மசால் பூரியை நல்லா வந்து ஒரு 4-5 பூரி நல்லா பிளேட்டில் வந்து உடச்சி விட்டுக்கோங்க. அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஊற்றிக்கோங்க. கூடவே மேலே டாப்பிங்ஸ்க்காக குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளேக்ஸையும் வந்துட்டு க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மசால் பூரி ரெடி. நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.